வெல்கம் டு மெஸ்மரைஸ் ப்ரொடக்ஷன். நான் உங்கள் விஜய் சந்தியா. இந்த வீடியோவில் நாம் இம்மோர்டல் படத்துடைய ட்ரெய்லர் பற்றி தான் பேச போகிறோம். இந்த படத்தை மரியப்பன் சின்ன அவர்கள் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள், கயடு லோகர் அவர்கள், லொல்லு சபா மாறன் அவர்களும், கார்த்திக் போன்றவர்கள் பல பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு லவ் கான்செப்ட்லையும் இருக்குது, அதே மாதிரி ஹாரர் கான்செப்ட்லையும் இருக்குது. ஸோ ரெண்டும் கலந்த மாதிரி இருக்குது. படத்துடைய ட்ரெய்லர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியினர்கள் காமிக்கிறாங்க, 2 பேரை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு விரைவில் குழந்தை பிறக்க போகுது. ஸோ அந்த மாதிரி காமிச்சிட்டு அடுத்த கட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பான நகர வாழ்க்கையை காமிக்கிறாங்க. நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா வீடு தேடிட்டு இருக்காரு, அதுவும் ஷேரிங்கில் வீடு தேடிட்டு இருக்காரு. அப்போ கயடு கிட்ட இருந்து ஒரு கால் வருது, இந்த மாதிரி வீடு அவைலபிளாக இருக்குது, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரூம்ல எத்தனை பசங்க தங்கியிருக்காங்க? எத்தனை பசங்களா சார்? நான் மட்டும் தான் தங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா தங்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள காதல் மலருது. சிந்து, கால் மீ பேபி. பேபியா? இந்த லவ் லைஃப் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில அமானுஷமான விஷயங்கள் நடக்குது அந்த வீட்டில். சிந்து என்னாச்சு? இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி கயடு இருக்கிற மாதிரி தெரியுது. அதே சமயத்தில் ஜிவி பிரகாஷ் பின்னணியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில மர்மமான விஷயங்கள் இருக்கிற மாதிரியும் தெரியுது. இந்த 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் போய்கிட்டே இருக்கும்போது நடுவில் ஒரு விசித்திரமான மிருகத்தை காமிப்பாங்க. இந்த மிருகம் எங்கிருந்து வந்ததுடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற அளவில் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் சீன் வச்சு முடிச்சிருப்பாங்க. ஸோ பனி விழும் இரவு அந்த பாடல் போட்டு ஒரு ரொமான்டிக் காட்சியாக காமிச்சிருப்பாங்க. ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா ஹாரர் இருக்குது, அதே சமயத்தில் காதல், ரொமான்ஸ் எல்லாமே இருக்குது. படத்துடைய கதை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது படத்துடைய பேரே இம்மார்டல் வச்சுருக்காங்க. அதாவது அழிவே இல்லாத, சாவே இல்லாத அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கயடு பண்ண கேரக்டர் ஒரு சாவே இல்லாத கேரக்டராக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. இது எல்லாமே ஒரு அபிப்பிராயம் மட்டும்தான். படம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் அவர்கள் இசை பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக ஒளிப்பதிவாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஏகே ஃபிலிம் ஃபேக்ட்ரி தயாரிப்பில் வெளியாக போகுது. செப்டம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு யாரெல்லாம் இந்த படத்தை போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் 2011 அமெரிக்கன் எபிக் ஃபேண்டசி ஆக்ஷன் படம் ஒன்று வெளியாயிருக்கு இதே தலைப்பில். படத்துடைய பேர் தான் ஒன்றா இருக்கே தவிர கதை எப்படி இருக்கும், 2 கதையும் ஒரே மாதிரியாக இருக்குமான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மரியன் சின்ன அவர்களுடைய முதல் திரைப்படம் இது. அவர் முதலாக இயக்கி வெளியிட்டிருக்காரு. அதே சமயத்தில் ஜிவி பிரகாஷ் மற்றும் கயடு லோகர் 2 பேருடைய பேருமே புதுசாக இருக்குது. ஸோ படம் எப்படி வெளியாக போகுது, அதே சமயத்தில் படத்துடைய 2 பேருடைய காம்பினேஷன் சீன்ஸ்னால் எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ட்ரெய்லர் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.